கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களை நாம் சுமக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒவ்வொரு காரியத்தை நினைத்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஆண்டவர் என்ன சொன்னாலும் கூட அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது அப்படியே அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதை குறித்து நாமே கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். இதை எப்படி சுமக்கிறது, எப்படி என் குடும்பத்தை நடத்துறது, என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை எப்படி நடத்துவது, அப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாம் கலங்குகிறவர்களாக இந்த பாரத்தை நாம் தூக்கி சுமக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அது சுமக்க நமக்கு வேதனையும் பலவீனங்களும் தான் காணப்படும். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீ கம்பீரத்தோடு அறுக்க போகிறாய். இந்த நாளில் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் உன்னோடு கூட கடந்து வந்திருக்கேன்னு சொல்கிறார். ஆசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 126:6. அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் நான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். அள்ளி தூவும் விதைகளை சுமக்கிறவன் நினச்சிறான், கண்ணீரோடு தான் தூக்கிட்டு சுமக்கிறான். அந்த பாரம் தண்ணியில் அந்த நெற்களை ஊற போட்டு அதுக்கப்புறம் அது வெயிட்டாக தான் இருக்கும். ஊறின நெல்லை கொண்டு போய் அவங்க அள்ளி தூவுவாங்க. அப்போ அந்த அள்ளி தூவுறதுக்கு முன்பாக அதை சுமக்க வேண்டும். அப்போ சுமந்து கொண்டு அவர்கள் அதை அள்ளி தூவின பிற்பாடு அறுக்கும்போது அவர்கள் கம்பீரத்தோடு அறுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் அநேக காரியங்களில் நாம் இப்படி தான் இருக்கிறோம். தெய்வ சமூகத்தில் அழுது புலம்பி அப்படியே தெய்வனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறோம், வாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறோம், அப்படியே தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்துட்டு கடந்து போகிறோம். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அல்லது கொஞ்ச நேரத்திலேயே அதை மீண்டுமாய் நாம் சுமக்க ஆரம்பித்து விடுகிறோம். இங்கே அப்படி தான் போடப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த நாளில் அள்ளித்தூம் விதையை சுமக்கிறவன் எப்படி கடந்து போகிறான்? வேதனையோடு கண்ணீரோடு நல்ல விளைச்சல் வருமா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு கடந்து போவான். ஆனால் அது அறுவடை முடிந்த பிறகு அதை அரிக்கட்டுகளை அறுத்து அவன் கம்பீரத்தோட தலை நிமிர்ந்து நடந்து வருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் தெய்வ சமூகத்தில் எதையெல்லாம் விதைத்திருக்கிறீர்களோ அதை கம்பீரமாக தேவன் அறுக்கும்படியான நாட்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த நாள் ஒரு அறுவடை நாளாய் அமையப் போகிறது. எதையெல்லாம் தெய்வ சமூகத்தில் வருட கணக்காய் விதைத்து கொண்டிருந்தாயோ அந்த விதைத்ததுக்குரிய பலன் இன்றைக்கு கடந்து வருகிறது. அதற்குரிய பலனை தேவன் கொடுத்து இன்றைக்கு உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். ஏன்னா இனிதான் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க, கம்பீரமாக நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க. நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா தெய்வ கரம் உன்னோடு கூட இருக்கிறது. தெய்வ ஆசீர்வாதம் உனக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறது. நீ கைடு செய்கிற பிரயாசத்திலே, உன் வேலையின் காரியத்திலே, உன் படிப்பின் காரியத்திலே, உன் பிள்ளையுடைய வாழ்க்கையின் காரியத்திலே தேவன் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறார். எதையெல்லாம் நீ விதைத்தாயோ அதையெல்லாம் கம்பீரமாய் அறுவடை செய்து யார் முன்பாக நிந்திக்கப்பட்டாயோ அவர்கள் முன்பாக ஆண்டவர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக கம்பீரமான ஒரு அறுவடையை அவர்கள் விதைத்த காரியத்தில் ஆண்டவரே இந்த நாட்களில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான காரியத்தை கம்பீரத்தோடு அறுத்து அவருடைய குடும்ப செழிப்புள்ளதாய் மாற்றி இந்த நாட்களில் அவருடைய கைட்டு செய்கிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதை உடைய பிள்ளைகள் காணும்படியான காரியங்களை நீ செயல்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்தருளி உன் ஆலோசனையில் நிறைவேற்றி சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனையில் நிறைவேற்றி கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.